Progress check. Write the expression that represents the perimeter of the figure and simplify. ஸோ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்? எல்லா சைடும் ஆட் பண்றதுக்கு தான் நமக்கு பெரிமீட்டர் அப்படின்னு பேரு. ஸோ 3 சைடும் எந்த சைடு குடுத்துருந்தாங்களோ எல்லா சைடும் ஆட் பண்றது தான் பெரிமீட்டர். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் நம்ம என்ன எழுதலாம்? That is equal to 2/3x plus x plus 1/x plus 6/x square. ஓகே. இப்போ நமக்கு இதுல பார்த்தோம்னா என்ன செக் பண்ணணும்னா எவ்ரிதிங் இஸ் டிஃபரண்ட் டினாமினேட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்னு பாருங்க. 3x இருக்கு, x இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. ரைட்? ஸோ மேல எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு? 3x இருக்கு, x இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? x ஆல டிவைட் பண்ணும்போது என்ன இருக்கும்? இங்க 3 மட்டும் இருக்கும். இங்க என்ன ஆயிடும்? 1 வந்துரும். இங்க x மட்டும் இருக்கும். திரும்பவும் வந்து x ஆல டிவைட் பண்ணும்போது இங்க 3 இருக்கும். இங்க 1 இருக்கும். இங்க 1 இருக்கும். ஸோ திரும்ப இங்க என்ன இருக்கு? 3 நம்பர் இருக்கு. ஸோ 1, 1, 1. இப்போ எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா 3 into x is 3x square. ரைட்? The LCM is 3x square. இப்போ இங்க நம்ம என்ன நியூமரேட்டர்ல என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 3x square. ஸோ ஹியர் 3x square divided by இங்க என்ன இருக்கு? 3x. டினாமினேட்டர் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ரைட்? 3x. அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. x கேன்சல் பண்ணிடுங்க. 3 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைண்டர் என்ன இருக்கு? x மட்டும் இருக்கு. ஸோ திஸ் மல்டிப்ளைட் பை திஸ். நமக்கு என்ன வரும்? 2x வரும். பிளஸ் நெக்ஸ்ட் இதுக்கு என்னது? 3x ஸ்கொயர். இங்க இருக்கிறது தான் காமன். இதுதான் பெருசு எல்சிஎம். டிவைடட் பை இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா x. இப்போ என்ன ஆகும்? xும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? 3x இருக்கு. 3x multiplied by this x plus 1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க x ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3x ஸ்கொயர் இருக்கு. ரைட்? 3x ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? வெறும் x ஸ்கொயர் மட்டும் இருக்கு. இப்போ x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? 3 மட்டும் இருக்கு. ஸோ இப்போ என்ன வரும்? பிளஸ் 3. இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. கிளியர்? நம்ம இங்க என்ன ரிமைனிங் இருக்கோ அது கூட நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன ரிமைனிங் இருந்தது? x மட்டும் இருந்தது. அதனால 2 into x is 2x. செகண்ட் என்ன ரிமைனிங் இருந்தது? 3x இருந்தது. அதனால 3x into x plus 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போடலாம்? இங்க 2x இருக்கு. பிளஸ் 3x into x is 3x ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் 3x into 1 is 3x இருக்கு. பிளஸ் இங்க இருக்கு 6 3s are 18. divided by total denominator என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் இருக்கு. ஸோ which is equal to ஃபர்ஸ்ட் நம்ம 3x ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு? 2x plus 3x is how much? 2x plus 3x is equal to 5x. plus இங்க என்ன இருக்கு? 18 இருக்கு. divided by 3x square centimeter. So this is the perimeter of the given triangle. Clear? நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? parallelogram குடுத்திருக்காங்க. இப்போ நம்ம parallelogram-க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் பேஸ் இன்டு ஹைட் தான் parallelogram. ரைட்? ஸோ இப்போ இதுல என்ன வரும்? This is height. Find the base of the given parallelogram whose perimeter is. ஓகே. ஸோ நமக்கு இங்க நம்ம ஹைட் கூட தேவையில்ல. பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, parallelogramல this side and this side will be equal. அப்புறம் this side and this side will be equal. அப்ப எத்தனை இருக்கு? 2 சைடு ஈக்குவல். இது 2 சைடு ஈக்குவல் இருக்கு. இப்போ இதோட பெரிமீட்டர் is equal to 2 into என்னது? find the base of the given parallelogram whose perimeter கொடுத்திருக்காங்க. இது வந்து இதுன்னு வச்சுக்கலாம், ஹைட்னு வச்சுக்கலாம். ஸோ 2 into base plus height, slanting height, that is equal to perimeter. Clear? ஸோ இது என்ன 2 ஏன் 2 போட்டிருக்கேன்னா இதுவும் சேம், இதுவும் சேம். அப்போ நம்ம 1 2 3 4 சைடை ஆட் பண்ணணும்னா என்னது? 2 இங்க நம்ம காமனா வெளியில எடுத்துக்கிறோம். தட் இஸ் 2 பேஸ் 2 ஹைட். இப்போ நம்ம 2 into பேஸ் நமக்கு தெரியாது. பிளஸ் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5/x minus 3. ஓகேவா? which is equal to பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கர் பிராக்கெட் போட்டுக்கலாம். பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10x minus 50 divided by x minus 3 x plus 5. Okay, so நான் next என்ன பண்றேன் 2 into base plus 5 into x minus 3 is equal to இங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 காமனா வெளியில எடுக்க முடியும். 2 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன ஆயிடும் x square 2x square, right? நம்ம 2 தானே காமனா வெளியில எடுக்கிறோம். அப்ப என்ன வரும் 2x square plus இங்க என்ன வரும் 5x minus 25 by x minus 3 x plus 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 2 கீழே கொண்டு வந்துடலாமா, காமனா கீழே கொண்டு வந்துடலாமா. அப்போ நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 இங்கே வந்தால் என்ன ஆகும் டிவைடட் பை 2 ஆகிடும். ஓகே, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட் பை 2 ஆகிடும். இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி போட போறோம்னு பார்த்தீங்கன்னா திஸ் 2 இன்டூ 25 இஸ் மைனஸ் 50. அப்புறம் இந்த டேர்ம் இங்க என்ன வந்தது 50 வந்தாச்சு. ஸோ என்ன பண்ணணும், இது மைனஸ் 50 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 50 ஆட் பண்ணா பிளஸ் 5 வரணும். நம்ம எந்த ரெண்டு எடுத்துக்கலாம் 10 5s are 50, ரைட்? அப்போ 10 மைனஸ் 5 இஸ் 5. இப்போ நம்ம என்ன போடணும் 2x ஸ்கொயர் பிளஸ் அப்படியே நம்ம x பிளஸ் 10 x மைனஸ் 5 போட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. 2x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 5x மைனஸ் 25. பாத்தீங்களா, இந்த மிடில் டேர்ம் 5x நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் 10x மைனஸ் 5x. இந்த டேர்ம் அப்படியே தான் போடுவீங்க. ஐ மெத்தடுக்கு மட்டும்தான் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், எழுதும்போது அப்படியே தான் போடணும். இப்போ இதுல இருந்து 2x காமனா வெளியில எடுக்கலாமா, என்ன வரும் x பிளஸ் 5 வரும். ஸோ இங்கேயும் நமக்கு x பிளஸ் 5 வந்தாதான் நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் கரெக்டா போட்டிருக்கோம்னு அர்த்தம். இப்போ என்ன வரும் மைனஸ் 5 காமனா வெளியில எடுத்தோம்னா மைனஸ் இன்டூ 5x இஸ் மைனஸ் 5x, மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் 5 இன்டூ 5 இஸ் 25. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x பிளஸ் 5 2x மைனஸ் 5. ஸோ இதுதான் இதோட ரூட்ஸ். இப்போ நம்ம எழுதலாமா, இங்க 2x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 25 பதிலாக என்ன எழுதலாம் x பிளஸ் 5 அப்புறம் 2x மைனஸ் 5. இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் 3 இருக்கு, அப்புறம் x பிளஸ் 5 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயாச்சு, x பிளஸ் 5 x பிளஸ் 5 கேன்சல் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு பேஸ் மட்டும் இருக்கு which is equal to இங்க வேற என்ன ரிமைனிங் இருக்கு 2x minus 5 இருக்கு divided by x minus 3 இருக்கு. இது 5x minus 3 இங்க பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் மைனஸ், அப்போ மைனஸ் 5 by x minus 3, ரைட்? பிளஸ்ல இருந்து இந்த பக்கம் வந்தா மைனஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பேஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்ம காமனா எக்ஸ் மைனஸ் 3 எடுத்துக்கிட்டோம். இப்போ மேல என்ன இருக்கு 2x மைனஸ் 5, ஏன்னா ஒன் டைம் தான் போகும், அப்போ அதே தான் நம்ம எழுத போறோம். இங்க என்ன இருக்கு மைனஸ் 5. ஸோ 2x மைனஸ் 5 வந்து என்ன வரும், ஸோ இங்க என்ன இருக்கு 2x மைனஸ் 5 ஓகே. இப்போ என்ன வரும் 2x, here it is 2x minus 10, ஏன்னா minus 5 minus 10 divided by x minus 3. So it is equal to 2 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும் x minus 5 வரும் by கீழே x minus 3 அப்படியே இருக்கு. So this is the base of the parallelogram. Clear?